தந்தபடியினாலே சபையே, கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவையின் நேசத்தை பரிபூரணமாய் சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் இயேசு தந்தபடியினாலே அவர் நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். யார் சபிச்சா? ஐயா, என் குடும்பத்தார் சேர்ந்து சபிச்சாங்க. இருக்கட்டுங்க. ஏங்க, நான் படிச்ச பள்ளிக்கூடத்தில் சபிச்சாங்க. இருக்கட்டுங்க. சொந்த பந்தங்கள் சபிச்சாங்க. வாழ்க்கையில நல்லாகவே மாட்டேன்ட்டாங்க. கவலைப்படாத, இந்த சாபத்தை எல்லாம் தெய்வம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சகலவற்றையும் மாற்றுகிற தேவன். வீட்டுல அம்மா பலமுறை சொன்னாங்க, டேய் படிடா, வேலைக்கு போடா, சம்பாதிச்சு கொண்டு வாடா, கஷ்டமா இருக்கடா வீட்டுல சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அப்புறம் சொன்னாங்க, உருப்படாம போட்டாங்க. ஹல்லேலூயா. அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க, நீ உருப்பட மாட்ட. சொந்த வீட்டுக்காரங்களே சொல்லிட்டாங்க, உருப்பட மாட்ட. கூட இருந்த ஊழியக்காரங்களே சொல்லிட்டாங்க, உருப்படாம போவே அப்படின்னு சொன்னாங்க. சபிச்சாங்க, வெறுத்தாங்க, ஓரம் கட்டினார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவே. எவ்வளவுக்கு எவ்வளவு சபிச்சாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து, கர்த்தர் நம்மை உயர்த்தி 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 உயர்த்தி, கர்த்தர் நம்மை கனம் பண்ணி, இயேசு தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து தன் சீஷர்களை ஆசீர்வதித்தது போல் தன்னுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை தடுக்கத்தக்கவன் யாருங்க தடுப்பா? முதலாளியா, தொழிலாளியா, ஊரானா, உற்றானா? யாருங்க தடை பண்ண முடியும்? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கலங்காதீங்க. என் வாழ்க்கை போச்சு, சபிச்சு விட்டாங்க, கவலைப்படாதீங்க. எல்லாரும் போட்ட சாபம் என் வாழ்க்கையில, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, கலங்காதீங்க. கர்த்தர் சொல்றார், எல்லாரும் சொன்ன சாபம் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். காரணம் இல்லாத சாபம் வாழ்க்கையில பலிக்காது, நடக்காது, வராது. ஆமென். யாரோ சொல்லிட்டு போட்டு, பரலோகம் மட்டும் நம்ம ஆசீர்வதிச்சா போதுங்க. பரலோகம் திறந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்லவோ. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அது கர்த்தருக்கு பிரியமான காரியம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி கல்வாரி சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினார். அவர் நமக்காய் ரத்தம் சிந்தினபடியினாலே அவருடைய ரத்தத்தின் மேன்மையால் நம்முடைய வாழ்விருந்த சகல சாபமும் நீங்கி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ற பாக்கியசாலிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவர் சகலவற்றையும் மாற்றுகிற தேவன்.